இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நிஜமாவே நம்மளை கோபப்படுத்துகிற ஒரு கேரக்டராக புதுசாக தங்கமயில் மாறினாங்க. அதுவே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் ஓவர் ஆட்டங்கள் போடுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கையில் வாங்கிட்டு வந்த போண்டாவெல்லாம் வாங்குறதுன்னு பண்ணிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் உங்களை எரிச்சலாக்குவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் தான். பாண்டியன் இப்போ கடைக்கு வராரு. தன்னுடைய மகன் செந்தில் ஹோட்டலில் பார்த்துட்டார் மீனாவோட. ஆனால் அதை பற்றி எதுவுமே அங்கே பேசல. அது வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து சரி கடைக்கு வந்துட்டார். கடைக்கு உட்காந்ததுக்கப்புறமா எங்கே செந்தில்னு கேட்டால் ஆர்டர் கொடுக்க போயிருக்காங்கிறாங்க. செந்தில் வராரு. வந்ததுக்கப்புறம் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டால் இல்லை நிறைய ஒருத்தங்களாம் அந்த கடையெல்லாம் வாங்கி வச்சாங்க. ஆர்டர்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, டப்பாலாம் எடுத்து பார்த்தாங்க. அப்படிங்கும் போது எத்தனை ஆர்டர் கொடுத்தான்னு கேட்குறாரு இவர். இல்லை ஒரு ஆர்டர் தான் அப்படின்னா, ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஆமாம். இது எப்படி பொய் சொல்கிறான் பாரு. ஹோட்டலுக்கு போலையாடா நீ? மீனா அப்படி ஹோட்டலுக்கு தானே போனேன். நீ எல்லாம் ஒரு தொழில் நடத்துகிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கியா? ஒரு கடை வச்சிருக்கோம், மளிகை கடை வச்சிருக்கோம்னா கடைக்கு தாண்டா இன்வெஸ்ட் பண்ணணும். நான் அவங்க அம்மா கூட ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா அந்த வயசு வேறு, இந்த காலம் வேறு, அவருடைய இருந்த அவர் சூழ்நிலை வேறு, இவங்க சூழ்நிலை வேறு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஆனால் கோயிலில் வச்சு தங்கமயிலும் சரவணனும் நின்று பேசும்பொழுது அது வேறு மாதிரி இருந்துச்சு இவருக்கு. இப்போ அது வேறு மாதிரி இருக்குது. அதனால் என்ன தைரியத்தை நீ கூப்பிட்டு போனா? கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கு. நான் சொல்லி வேணான்னு சொல்லி அதை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா? அப்படி இருக்கா? நீலாம் இப்படி இருந்தால் உருப்பிடவே மாட்டா. அப்படி இப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே எரிச்சல் ஆகுது செந்திலுக்கு. சாரிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு அந்த பக்கமாக எனக்கு என் ஒய்ஃபை கூட்டு போகிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோட்டலுக்கு கூட்டு போக உரிமை இல்லையான்னு கேட்டால் அவன் அப்படி தான் மண்ணி விட்டுறா அப்படிங்கிறாரு குமரேசன் மாவன். போன தடவை ஓகே, இது இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஓகே, இப்போ எப்படி பேசலாம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த புலம்பிடுறாரு. ஸோ புலம்பிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கு பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஏசி மாட்டிடலாமா? ஏசி மாட்டினா யார் கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்துடுறாரு பாண்டியன். வந்தோடனே டயர்டாக இருக்குது அப்படின்னு மற்றவங்கலாம் சொல்ல, நானும் டயர்டாக இருக்குன்னு இவர் சொன்ன உடனே செந்தில் சொன்ன உடனே ஆமாம் பெருசாக வேலை செஞ்சு கிழிச்சிட்டான் அப்படிங்கிறாரு. அதுக்கே கடுப்பாயிட்டாங்க மீனாவே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வேற அந்த சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரைனிங் விஷயத்தை பேசுனா இவர் அதுக்கு வேற பயந்துகிட்டு இருக்காரு. அப்போ கதிர் வேலை செஞ்சுட்டு வந்தால் நீ ஏன்டா வேலை செஞ்சுட்டு இவ்வளோ தூரம் வேறு இதெல்லாம் செய்யணுமாடா நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னா மற்றவங்களாம் செய்கிறாங்க, ஏன் அவன் செய்யக்கூடாதா அப்படின்னு அதுக்கும் ஒரு வார்த்தை பேசிடுறாங்க. இப்போ சாப்பிடுவாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட உட்கார வச்சா நானே பரிமாறேன், நானே சமைச்சேன், நானே பண்ணுறேன்னு திருப்பி இவங்க பேசிக்கிட்டே இருக்க. தங்கமயில் பேச நான் பண்ணுறேன் உட்காருமா அப்படின்னு கோமதி உட்கார வச்சிட்டாங்க. கட்டில் சாப்பாடை பரிமாறும் பொழுது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, எல்லாமே நீயே சமைச்சியாமா, இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாதுமா, சூப்பர்மா நீ, சான்ஸே இல்லைம்மா நீ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே நானும் தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு கோமதி சொன்னோன்னே புதுசாக வந்திருக்கா, எவ்வளோ நல்லா சமைக்கிறா, இந்த மாதிரி ராஜியால் மீனாவால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மீனா தலையாட்டிடுறாங்க முடியாதுன்னு. ராஜி என்னால் பண்ண முடியுங்கிறாங்க. சும்மா பேசுறது வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு ரொம்ப பொறாமப்படாதம்மா அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்ல, மீனா அதுக்கே கடுப்பாயிட்டாங்க. ஒன்று அப்படிலாம் ஒன்று என் மருமக பொறாமப்பட மாட்டா அப்படின்னு டக்குன்னு இவரும் உள்ளரப்பு ஏதோ பேசுறதுக்கு இவங்களும் பேசிடுறாங்க கூட அவங்க கோமதியும். அதுக்கப்புறமா கிளம்பி ஒரு மாதிரி கடுப்போடைய எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போக அதுக்கப்புறம் தான் கோமதி புலம்பி தள்ளுறாங்க. இத்தனை நாளாக நான் தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன், முட்டை போட்டு கொடுத்துருக்கேன், இதை சமைச்சிருக்கிறேன், காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு வார்த்தை பாராட்டினதில்லை. இன்றைக்கி புது மருமகளை போட்டு பாராட்டிகிட்டே இருக்காரா இன்னும் அப்படிங்கும் போது என்னையும் திட்டாரத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஒன்று என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாரு. என்ன எப்படி அவர் சொல்லலாம்? இன்னொரு தடவை அந்த பிள்ளை பேரை சொல்லி மயிலுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கட்டும், அப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணுறாரு, தங்கமயில் மயில் அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே கடுப்போட இவன் கோவத்தோட வெளில வர, என்னன்னு நீங்கள் பார்த்துறேன் அப்படின்னு வெளில வர. இங்கேயும் பார்த்தா வெளில பார்த்தா சிரிச்சிட்டே சொல்லுங்க மாமா அப்படின்னு இவங்க நிற்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நிஜமாவே நம்மளை கோபம்